சிவசன்னதி சேர்ந்தோர்களின் சந்ததி சுகமாய் இருக்கும் என்பது மாறாத விதி. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனைக்கு காரணம் சனியன் தான் நம்புனீங்கன்னா அந்த சனியனுக்கு எதுக்கு அர்ச்சனை பண்றீங்க? அப்ப சனியனை படைச்சது யாரு? சிவனா இல்ல சனி இந்த சிவனை படைச்சானா? இந்த சிவபெருமானிற்கு இருக்கக்கூடிய விரதங்கள்ல மிக உயர்ந்ததா குறிப்பிடப்படுறது இந்த பிரதோஷ விரதம். அதுலயும் குறிப்பா சனி பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது. இன்றைய நாள்ல இறைவனை மனதில் நிறுத்தி நம்ம அந்த பிரதோஷ நேரமாம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரலும் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனோட சிந்தனையிலேயே இருந்து அவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேக அலங்காரங்களை எல்லாம் கண்டு பின்னர் உபவாசத்தை முடித்துக் கொள்வது அப்படிங்கிற சிவன் சொத்து கொலநாசன்றது அந்த திருநீர் கிடையாதுங்க ஐயா. அந்த திருநீர் கொடுக்கறதே நாம சிந்தாத தரிச்சுக்கணுன்றதுக்காகத்தான். அதை தரிச்சுக்கிறது, மேல அள்ளி பூசிக்கிறது, உங்க குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது, அவங்களுக்கும் பூசை வைக்கிறது, இது ரொம்ப நல்லது. இத வேண்டான்னு சொல்றாங்கன்னா அது தப்பு. சிவன் சொத்து கொலநாசன்றது என்னன்னு சொல்றேன் கேட்டுங்க. சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறும் ஆதமிலின் ஆயேனே அல்லலறுத்து ஆண்டு கொண்ட வேதை குணம் பிறர் திருநீரை விரும்பி அணிகிறாரோ அவரை ஈசன் விரும்புவாரோ. கர்நாடகத்திலாம் போனீங்கன்னா திருநீர் கிடையாது, கேரளாவில் அது கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் விபூதி அபிஷேகம். நடராஜருக்கு எத்தனை விதமான அண்டாவா பால் தயிர் இளநீர் எல்லாம் இருந்தாலும் கூட முதல்ல அவர் திருநீரில் படுகிற அபிஷேகம் எது தெரியுமா? இந்த பஸ்பமாகிய திருநீர் தான் முதல் அபிஷேகம். சிவபெருமானை நம்பியவர்கள் கெட்டு போனதாக சரித்திரம் கிடையாது, வரலாறு கிடையாது. அதுக்கு நான் உதாரணம். சிவனை குண்டா காசு கிடைக்காது சார், வீடு கிடைக்காது சார், காரு கிடைக்காது சார், எதுவும் கிடைக்காது, உண்மைதான். ஆனா ஒன்னே ஒண்ணு கிடைக்கும், மனசுல மன தைரியம் கிடைக்கும். அந்த கை வேற கை அல்ல, அண்ணாமலையாருடைய கை, காஞ்சிபுரத்து ஏகாம்பரேஸ்வருடைய கை. அந்த கையை பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க யார பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 7 பிறப்பினுடைய புண்ணியம் மட்டும்தான் சிவத்தை கும்பிட யோசிக்க கிடைக்கும். அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. வணங்க காரணம் என்ன கொண்டாடுது அந்த சிவம். நான் என்ன தப்பு பண்ணாலும் கடந்து தெரியாத பண்ணுது. எனக்கு முன்கூட்டியே என் பின்னாடி தொடர்ந்து வந்து எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது போல என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்க அந்த சிவத்தை நாங்க உயர்வா பிடிக்கிறதுக்கு வேற காரணமே தேவையில்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் அவனோடு ஒப்பா புவனமே கடந்து பொன்னொழி மின்னும் தென்னாடுடைய சிவமே போ. மலையாக தெரிகின்ற தலைவா, திருவருணை அழகா, தெய்வீக குருவானவா, தரண மரணம் பொழியும் காரணா, பஞ்சமுக அழகை கலந்த திருவதன. மலையாக தெரிகின்ற தலைவா, திருவருணை அழகா, தெய்வீக குருவானவா, தரண மரணம் பொழியும் காரணா, பஞ்சமுக அழகை கலந்த. மலையாக தெரிகின்ற தலைவா, திருவருணை அழகா, தெய்வீக குருவானவா, தரண மரணம் பொழியும் காரணா, பஞ்சமுக அழகை கலந்த திருவதன. மலையாக தெரிகின்ற தலைவா, திருவருணை அழகா, தெய்வீக குருவானவா, தரண மரணம் பொழியும் காரணா, பஞ்சமுக அழகை கலந்த. மலையாக தெரிகின்ற தலைவா, திருவருணை அழகா, தெய்வீக குருவானவா, தரண மரணம் பொழியும் காரணா, பஞ்சமுக அழகை கலந்த திருவதன. மலையாக தெரிகின்ற தலைவா, திருவருணை அழகா, தெய்வீக குருவானவா, தரண மரணம் பொழியும் காரணா, பஞ்சமுக அழகை கலந்த. 7 பிறப்பினுடைய புண்ணியம் மட்டும்தான் சிவத்தை கும்பிட யோசிக்க கிடைக்கும். அந்த புண்ணியம் எங்களுக்கு